ஹே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் 5th லெசனில் இருக்குது. இந்த லெசனை வந்து குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்களில் வந்து பொதுவாக வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் இயக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள். இன்னொரு வகை என்ன அப்படின்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் வந்து சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். இது மட்டும் இல்லாமல் சமூக கட்டமைப்பு எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதில் யார் யாரெல்லாம் வராங்கன்னா புனேவில் வந்து ஜோதிபா பூலே, கேரளாவில் வந்து நாராயணகுரு ஐயங்காளி, தமிழகத்தில் வந்து ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் இவங்கெல்லாம் வந்து இவ்வகைப்பட்டவங்க. வங்காளத்தில் வந்து தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். இதை வந்து ராஜாராம் மோகன் ராய் அவங்க தான் வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இயர் பார்த்தீங்கன்னா 1772 டு 1833. இவரோட ஒரிஜினல் பேர் வந்து ராம்மோகன் ராய் தான். இவர் பேரில் இருக்கிற ராஜா அப்படிங்கிற டைட்டில் யார் கொடுத்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட தாய்மொழி வந்து வங்காளம். அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதம், அரபு, பாரசீகம், ஆங்கிலம் இந்த மொழிகள்லையும் வந்து புலமை பெற்றிருந்தாங்க. ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களோட தாக்கத்தை பெற்றிருந்தார். 1829 வந்து தலைமை ஆளுநராக இருந்த வில்லியம் பென்டிங் அப்படிங்கிறவர் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை வந்து ஒழிக்கிறார். அதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகிச்சிருக்கார். ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து பிரம்ம சமாஜ் நிறுவனது 1828 நிறுவியிருக்காரு. ஆகஸ்ட் 20, 1828 வந்து கொல்கத்தாவில் ஒரு கோயில் கட்டியிருக்காரு. எப்படின்னா திருவுருவ சிலையே இல்லாமல் அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. ராஜாராம் மோகன் ராய் வந்து 1833 இறந்ததுக்கப்புறம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து பிரம்ம சமாஜை வழி நடத்தினது. தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. அவரோட கொள்கை பற்றி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கேசவ சுந்தர சென். அவரோட காலம் பார்த்தா 1838 டு 1884. கேசவ சுந்தர சென் 1857 பிரம்ம சமாஜில் இணைஞ்சிருக்காரு. 1866 வந்து பிரம்ம சமாஜத்தில் வந்து ஒரு பிளவு ஏற்பட்டுரும். கேசவ சுந்தர சென் தலைமையில் பாதி பேரும், தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் பாதி பேரும் 2 இதாக பிரிஞ்சிருவாங்க. அதில் கேசவ சுந்தர சென்னோட அமைப்பு பேர் வந்து இந்திய பிரம்ம சமாஜ் அப்படின்னு அழைக்கப்படும். தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜ்னு அழைக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கேசவ சுந்தர சென் வந்து அவரோட 14 வயசு பொண்ணை வந்து இந்திய இளவரசருக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால குழந்தை திருமணத்தை எதிர்த்து இவரோட ஃபாலோவர்ஸாக இருந்தவங்களே பிரிஞ்சு சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை நிறுவிடுவாங்க. அடுத்து வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவரோட காலம் பார்த்தா 1820 டு 1891. இவர் வந்து இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். 1856 வந்து மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. அதோட இன்னொரு பேர் வந்து விதவைகள் மறுமண சட்டம். 1860 தான் வந்து முதல்ல திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அது வந்து 1891 12ஆகவும் 1925 வந்து 13ஆகவும் உயர்த்தப்பட்டுச்சு. அடுத்தது பிரார்த்தனா சமாஜ். பம்பாயில் வந்து நிறுவப்பட்டது. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வங்காளத்தில் நிறுவியிருந்தாங்க. இது 1867 நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனா சமாஜ். இதை நிறுவனது யாருன்னா ஆத்மாராம் பாண்டுரங். அவரோட காலம் வந்து 1825 டு 1898. இந்த சமாஜத்தில் இருந்த 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யாருன்னா ஆர்சி பண்டர்கர், அப்புறம் நீதிபதி எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே அவரோட காலம் 1842 டு 1901. விதவை மறுமண சங்கம், விதவை மறுமண சட்டம் பார்த்தோம் 1856. இங்கே வந்து விதவை மறுமண சங்கம், சங்கம்னு கேட்டால் 61, சட்டம்னு கேட்டால் 56.
பூனே சர்வஜனிக் சபா 1870 நிறுவியிருக்காரு. தக்கான கல்விக் கழகம் 1884. ஆரிய சமாஜை நிறுவனது சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவருடைய நூல் சத்யார்த்த பிரகாஷ். வேதங்களுக்கு திரும்புவோம், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் அப்படி சொல்லியிருப்பார். முஸ்லீமாவும் கிறிஸ்டினாவும் மாறியிருந்த ஹிந்துஸை திரும்பவும் ஹிந்துவாகவே மாற்றுறதுக்காக சுத்தி அப்படிங்கிற மூமெண்ட் ஒன்று நடத்தினாங்க. ஆரிய சமாஜ் பல ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது. அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர். கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருந்த தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் இருந்த எளிய அர்ச்சகர் தான் இவர். இவரோட காலம் 1836 to 1886. ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜீவன் என்பதே சிவன். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அப்படி சொல்லியிருப்பார். அடுத்து விவேகானந்தர். விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மை சீடர். விவேகானந்தரோட இயற்பெயர் பார்த்தோம்னா நரேந்திரநாத் தத்தா. காலம் 1863 to 1902. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. 1893 2 பேர் இந்தியாவிலேருந்து வெளியில் போயிருப்பாங்க, ஒரு ஆள் உள்ளே வந்திருப்பாங்க. யாருன்னா காந்தியும் விவேகானந்தரும் வெளியில் போயிருப்பாங்க. விவேகானந்தர் இங்கேருந்து சிகாகோ போயிருக்காரு. காந்தி இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிருப்பார். ஒரு கேஸுக்காக சவுத் ஆஃப்ரிக்கா போயிருப்பார். உள்ளே வந்தது யாருன்னா அன்னி பெசன்ட் உள்ளே வந்திருப்பாங்க. முதல்ல அன்னி பெசன்ட் இந்தியா வந்த இயர் 1893 தான். இந்த மூணுதையும் ஒரே தான் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பிரம்மஞான சபை, தியாசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அது ஹெச்பி பிளவட்ஸ்கியும் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க 2 பேரும் சேர்ந்து அமெரிக்காவில் நிறுவியிருப்பாங்க. எந்த வருஷம்னா 1875. 1875 தான் பிரம்மஞான சபை நிறுவியிருக்காங்க, ஆரிய சமாஜம் நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1886 சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்கு. 1886 தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்தாருன்னு பார்த்தோம். அதே 1886 சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆல்காட் இறந்ததுக்கப்புறம் இவ்வமைப்போட தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அன்னி பெசன்ட்டோட நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். அடுத்து ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜோதிபா கோவிந்தராவ் பூலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தார். சத்ய சோதக் சமாஜ், அதோட மீனிங் உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை நிறுவியிருக்காரு. பெற்றோரில்லா குழந்தைகளுக்கு விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கினார். அவர் எழுதிய நூல் குலாம்கிரி. அதோட மீனிங் என்னன்னா அடிமைத்தனம். அடுத்தது நாராயணகுரு. கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாய் பிறந்தவர் தான் நாராயணகுரு. அவரோட காலம் 1854 to 1928. மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் இந்த மொழியிலலாம் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவினார். குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவரோட சிந்தனையால் தூண்டப்பெற்றாங்க. ஐயங்காளி 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார். போது அந்த பகுதி திருவிதாங்கூர் ஆட்சி பகுதியாக இருந்துச்சு. ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயங்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், அதோட மீனிங் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர் என்னும் அமைப்பை நிறுவினார். அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். 1857 ரிவால்ட் ஒடுக்கப்பட்டதுக்கப்புறம் இந்திய முஸ்லீம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண்ணோட பார்த்தாங்க. அதனால் மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள்
இதெல்லாம் வந்து தங்களோட மதத்துக்கு ஆபத்தாய் மாறுமோ என அச்சமூகம் அஞ்சியது. சர் சையத் அகமது கான் டெல்லியில் உயர்குடி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர். மேற்கத்திய அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவை மேற்கொண்டால் இஸ்லாமியர்களுக்கு நலன்கள் பேணப்படும் என அவர் நம்பினார். இவர் 1875ல் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜை நிறுவினார். இவரோட இயக்கம் வந்து இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால இதுக்கு அலிகார் இயக்கம்னு பேர். 1920ல் இந்த காலேஜ் தரம் உயர்த்தப்பட்டு யூனிவர்சிட்டியாக மாறிச்சு. அடுத்து தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம். பழமைவாத முஸ்லிம் உலேமாக்களால் தொடங்கப்பட்டது. முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866ல் உத்தரப்பிரதேசில் சஹரன்பூர் அங்கே ஒரு பள்ளியை நிறுவினாங்க. மௌலானா முகமதுல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவரானதுக்கப்புறம் ஜைமத்துல் உலேமா அப்படின்னு ஒரு அவை இருந்திருக்கு. அது என்னன்னா இறையியலாளர்களின் அவையாக இருந்தது. அடுத்து ஃபார்சி சீர்திருத்த இயக்கம். ஃபார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து பாம்பேயில் தொடங்கப்பட்டது. 1851ல் ஃபர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ரஹ்னுமாய் மசயாஸ்னன் சபா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ராஸ்ட் குப்தர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான் வந்து இதோட தாரக மந்திரமாக இருந்துச்சு. ராஸ்ட் குப்தர் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா உண்மை விளம்பி. ஃபெரோஷா மேத்தா, தீன்ஷா வாட்ஷா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியிருக்கு. அடுத்து சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். நிரங்கரிகள் மற்றும் நாம்தாரிகள்னு 2 தான் இருக்குது. நிரங்கரி இயக்கத்தை நிறுவனது யாருன்னா பாபா தயால்தாஸ். நாம்தாரி இயக்கத்தை நிறுவனது யாருன்னா பாபா ராம்சிங். சிங் சபா என்னும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கிய குறிக்கோளாக அமைந்தது. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி நிறுவப்பட்டது. தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் வள்ளலார்னு அழைக்கப்படுற ராமலிங்க அடிகள். இவரோட காலம் 1823 to 1874. இவர் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1865ல் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியிருக்காரு. பின்னர் அந்த அமைப்பு வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. 1866ல் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு அவர் வந்து 1867ல் இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். இவரோட பாடல்கள்லாம் வந்து திருவருட்பா என்ற தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டிருக்கு. பொதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பாரதியாரால் போற்றப்பட்டவர் வள்ளலார். அடுத்து அயோத்திதாச பண்டிதர். இவரோட காலம் 1845 to 1914. சென்னையில் பிறந்த இவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவினார். 1882ல் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர். 1885ல் திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார். திராவிட மகாஜன சபையை 1891ல் தொடங்கியிருக்காரு. இதோட முதல் மாநாடு நீலகிரியில் நடந்திருக்கு. ஹெச்எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898ல் இலங்கை சென்ற அவர் பௌத்தத்தை தழுவினார். சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியிருக்காரு. 1907ல் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழை தொடங்கியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.